foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு உங்களுக்கு பருப்பும் தேவையில்லை, நிறைய மசாலா பவுடர்ஸும் தேவையில்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி சூப்பராக டேஸ்டியாக இந்த சாம்பாரை செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சாஸ்பேனை சூடு பண்ணிக்கோங்க. சாஸ்பேன் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மல்லி விதையையும் காரத்துக்கு தகுந்த மாதிரியான வரமிளகாயும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இதிலிருந்து வாசம் வர்ற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 5 சின்ன வெங்காயமும் ஒரு ஹாஃப் தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இது சீக்கிரமாக வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக சாட்டே ஆகிடும். ஸோ இதெல்லாம் சாட்டே ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் அப்படியே கூல் பண்ணி ஒரு மிக்சருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே ஆட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பொட்டுக்கடலையை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்சியில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது அகெயின் ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அது செவக்கிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், ஹாஃப் டொமேட்டோ, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக கேரட் அண்ட் கொஞ்சமான பீன்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பெருங்காயத்தூளை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த காய்கறியெலாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை குக் பண்ணிங்க அப்படின்னா காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது காய்கறியோட டன்னஸை லேடலோட பேக் சைடில் வச்சு பீன்ஸையும் கேரட்டையும் நல்லா அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது வெந்திருக்குதா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ இது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான நறுக்குன கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஜாகரி பவுடரை இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகி ரொம்ப சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது பருப்பு, மசாலா பவுடர்ஸ் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காத சிம்பிளான டேஸ்டியான சாம்பார் ரெடி. இதை நீங்கள் இட்லி கூடயும் தோசை கூடயும் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஹெவன்லியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குது அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.